நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது மைவி3 ஆட்ஸ் ஆப் கடந்த 1ஆம் தேதி முதல் நமக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி எம்டி வெளியே வந்தார். எம்டி வந்த பிறகுனாச்சும் அந்த ஆப் சரி பண்ணுவாங்க, ஏதாவது அப்டேட்டு கிடைக்கும் அப்படின்ற நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் அப்பயும் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நமது மைவி3 ஆட்ஸ் எதிராக செயல்படும் நபர்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் தற்போது வெளியிடுறாங்க. குறிப்பாக அந்த ஆப்பு ஒர்க் ஆகாததிலிருந்து நமது எம்டி வெளியே வந்ததிலிருந்து நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் வெளியிடுறாங்க. அதில் குறிப்பாக இந்த ஆப்பு இனிமேல் ஓப்பன் ஆகாது, லாகின் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நமக்கு நிறுவனத்துக்கு எதிராக செயல்படும் உறுப்பினர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. சரியா? நம் நிறுவனத்துக்கு எதிராக பதிவிடப்படும் அந்த நபர்கள் இனிமேல் ஆப்பே ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக சொல்கின்றனர். இதற்கு காரணம் அவங்க நிறைய சொல்கிறாங்க. நமது எம்டி வந்தாலும் எந்த ஒரு விஷயமும் இப்போ செய்யக்கூடாது. கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ தொடங்கிட்டான்னா நிச்சயம் அவருக்கு பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறவங்க ஆணித்தரமாக அந்த பதிவை சொல்லிகிட்ருக்காங்க. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் இன்று ஓப்பன் ஆகும், நாளை ஆப்பு ஓப்பன் ஆகும், நம்ம சீலிங் பார்த்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்க வேளையில் திடீரென்று குண்டை தூக்கி போடுறாங்க நமக்கு எதிராக, நம் நிறுவனத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள். இனிமேல் வரவே வராதுன்றாங்க. இதில் இடையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் தான். இப்போ என்ன பண்ணுவாங்க? சரிங்களா, ஏதோ அமௌண்ட்டு வந்தால் ஏதோ ஒரு கடனை காட்சி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டு இருக்கின்றனர். இதற்கு பேரடியாக இந்த 3-4 நாட்களாக நிறைய விஷயங்கள் தோண்ட வந்து கொண்டு இருக்கிறது நமது மைவி3 ஆட்ஸ் பற்றி. என்ன பண்ணுவாங்க பாவம் இந்த உறுப்பினர்களை? இதே எம்டி வந்துட்டால் நாமளும் ரிலீஸ் ஆகிடலாம், அவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனார், நம்ம பொருளாதாரத்திலிருந்து ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்க வேளையில் பெருத்த ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு. அந்த ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கூட தெரியாது. இப்போ அந்த அளவுக்கு மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள். ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துடன் இருக்கின்றனர். ஆனால் சூழ்நிலை அவங்களுக்கு அங்கே வேறு மாதிரி இருக்கிறது. நம் நிறுவனத்திற்கு, நம் நிறுவனம் ஒரு பக்கம், நமக்கு எதிராக பதிவிடப்படும் நபர்கள் ஒரு பக்கம், நம்ம மைவி3 மெம்பர்ஸில் நாம் ஒரு பக்கம், 3 கோணங்களாக நம்ம இப்போ இந்த மைவி3 ஆட்ஸ் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இருக்க பல விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. யார்? நமதுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு எதிராக செயல்படும், நம் நிறுவனத்துக்கு எதிராக செயல்படும் உறுப்பினர்கள். சரிங்களா? இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்னு நாமளே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இதுக்கு என்ன தான் வழி, என்ன தான், எப்போ தான் அந்த சிக்கல் தீரும், எப்போ தான் அந்த ஆப்பு ஓப்பன் ஆகும்? ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து நமது பிப்ரவரி மாதத்துலேருந்தே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அமௌண்ட்டு கிடைக்காதா அப்படின்னு. இதில் அவர் ஜெயிலுக்கு போய் ஆப்னாச்சும் ஒழுங்காக இருந்தது, அதுவும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு.
இதற்கிடையில் நேற்று ஒரு கருத்து நிலவியது. புதிய ஆப் ரெடி பண்ணுறாங்க. இதில் இருக்கிற டேட்டா, பழைய ஆப்பில் இருக்கிற டேட்டா அதில் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும், அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. புதிய வடிவில் புதிய ஆப் உருவாக்கி அதற்கு அந்த டேட்டா ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு டைம் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா இப்போ புரளி இப்படி போயிட்டுருக்குது. இனிமேல் ஆப் ஓப்பன் ஆகாது, இனிமேல் வராது அப்படின்னு. ஏன்னா சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதால் இந்த ஆப் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு எதிராக செயல்படும் அணியினர் அவங்க சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பதிவிட்டு வராங்க. இப்போ காலையில் ஒருத்தர் பேசினார் நமக்கு எதிராக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எம்டி வந்தோடனே உங்கள் பிரச்சனைலாம் தீரும்னு நினச்சிங்க, ஆனால் இருந்தாலும் இனிமேல் தான் கேள்விக்குறி உங்கள் வாழ்க்கை. கண்டிப்பாக கொடுக்க முடியாது, அமௌண்ட்டு கொடுக்க முடியாது, ஆப்பை சரி பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். இதுக்கு என்ன தான் வழி நாமளும் கெஸ் பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கா இல்லையா, என்ன செய்யறது, என்ன போகிறது, ஒன்றுமே புரியல. சரிங்களா? சரி, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுத்திருந்து தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறுவனம் கண்டிப்பாக நமக்கு நல்ல நிறுவனம் தான், பட் இருந்தாலும் அவங்க சூழ்நிலை ஏன்னா இப்படி மாறி இருக்கா என்னன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. நம்பர் 1 நிறுவனம், நமக்கு கரெக்டாக செஞ்ச நிறுவனம் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதுவும் ஒரு விதத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம உறுப்பினர் பக்கமே பேசிகிட்டு இருந்தாலும் நிறுவனம் சார்பாக என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதை பார்க்கணும். அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி, கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் ஒரே வழி. என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறது தான் ஒரே வழி. வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. சரிங்களா? சரி நண்பர்களே, ஆப்பு இனிமேல் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அதுவரை காத்திருப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.